ஹலோ மக்களே, அன்னைக்கு வரோம் நானும் மீன் வாங்குவோம்னு சொல்லிட்டு நானும் கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஃப்ரெண்டு 2 பேரும் நானும் வரேன் அப்படின்ட்டானா. சரி அவங்களே வண்டியில் ஏற்றிட்டு நானும் கூட்டு போயாச்சு. நேராக நான் போன இடம் தான் வடங்குளத்தில் இருக்க தெரிஞ்ச ஒரு அண்ணன் கடை. நானும் சரி உள்ளே போய் நமக்கு தேவையான மீன்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நானும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கி நிறையவே மீன் வந்திருக்கு. சரி மீன் வாங்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனதான் நமக்கு தேவையான மீனெல்லாம் வாங்கிட்டு நேராக அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. சரி இந்த அண்ணன் கடையில் வந்து நல்லாவே ரேட்டு கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கின எல்லா மீனுமே பார்த்துருப்பேன். அதை விட இங்கே ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பரவாயில்ல. மெயினாக போன காரணமே நமக்கு பீட்டா வேணும்னு சொல்லி எல்லாம் பீட்டா ப்ரீடிங் பண்ண போகிறோம், புதுசாக ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருந்து. சரி புதுசாகவே மீன்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 ஃபீமேல் வாங்கியிருந்தேன். ஃபீமேலாக வாங்கிட்டு ஒரு 4 மேலும் வாங்கி வச்சிருந்தேன். சரி எப்படிலாம் ப்ரீடிங் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தாச்சு. பார்த்து எப்படி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியும் பண்ணியாச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு 2 சென்னைகள் வாங்கியிருந்தேன். சரி அதையும் பார்த்துருமோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் செட் பண்ணக்கு நானும் உள்ள விட்டாச்சு. டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் பாருங்க நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்க. சென்னைகள் நல்லாவே சைஸாக. நானும் இதோட சைஸ் உங்களுக்கு கையில் பிடிச்சே காமிக்கிறேன் பாருங்க. அது எப்படியுமே ஒரு 3 இன்ச்சு சைஸுக்கு மேலே தான் இருக்கும். இதோட ரேட்டு ரொம்ப கம்மி தான். அப்படியே நான் ஒரு பேரில் ஏஞ்சலும் வாங்கியிருந்தேன். ஏஞ்சல் எதுக்காண்டி வாங்கியிருந்தோம்னாக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரீடிங் பண்ணி பார்ப்போம், எப்படி ப்ரீட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அப்படியே ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் சரி ட்ரை பண்ணியாச்சு. அப்படியே ப்ரீடிங்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. செட் பண்ணிட்டு நம்ம அந்த ஒரு பேர் ஏஞ்சலுமே உள்ள விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் பாருங்க அது நல்லாவே இருக்கு. சரி அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணி அப்படியே நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.